வாங்க பஞ்சாயத்துக்கு போலாம். வண்ணாரப்பேட்டில இருந்து வரேன். எங்க வீட்டுல ஒரு பொண்ணு வச்சிட்டு இருக்காருமா. முத போனியே கள்ளக்காதலா? ஒரு பையன்கிட்ட பேச்சுவார்த்தை தான் பேசினேன். அதை வச்சு சந்தேகப்பட்ட. கல்யாணத்துக்கு முன்னாடியா? கல்யாணத்துக்கு அப்புறம் தான். சாப்பாடும் போடுறது கிடையாது, எதுவுமே எல்லாமே அவங்க அம்மா தான். வேலை வெட்டிக்கும் போக மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க, எல்லாமே அவங்க அம்மா தான் பாப்பாங்க. இதெல்லாம் பேர் என்ன தெரியுமா? தண்டச்சோர். அதனால நான் ஒரு பையன்கிட்ட பேசினேன். அதுக்காக நீங்க எதுக்கு பையன்கிட்ட பேசணும்? அந்த கர்மத்தை கேக்குறாளே. ஏதோ தெரியாத சின்ன வயசு 17 வயசு எனக்கு அறியாத வயசுல கல்யாணம் பண்ணாங்கன்னு தெரியாத பேசிட்டேன். ஒண்ணும் தெரியாத பாப்பா ஆள உள்ள வச்சு போட்டாளம் பாப்பா. எப்படி பழகாச்சு? இவன் தான் கூட வச்சு விளையாட வைப்பான், கொல்லுவான், எல்லாமே செய்வாங்க. ஹஸ்பண்ட் சொல்றீங்களா? இவன் ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா. அவங்களோட வாழ நீ விருப்பப்படலையா? ஏன்? எனக்கு வேணாம். ஏமா? ஒரு ஹவுஸ் பொம்பளைய வச்சுருந்தாரு. ஊருக்குள்ள நான் பெரிய மனுஷன்டி, வெப்பாட்டி வைக்கலன்னா என்ன எவனாவது பெரிய மனுஷன் ஏத்துக்கானாடி? யார வச்சிருந்தாங்க? ஒரு பொம்பளை எல்லார்கிட்டயும் போவோம், அந்த பொம்பளை வச்சிருந்தாரு. ஒரு பொண்ணை உள்ள விட்டு என்ன வெளியே நிக்க சொல்லியிருக்காரு. இருக்கும் போதே நம்ம ஜாலியா இருக்கும். கர்ம ஊராடாது. ஒரு முஸ்லீம் பொண்ணை வச்சிட்டு இருந்தாரு. ரெண்டு பேரும் யார் வேணாலும் வச்சுக்கோங்கடா, மானகட்டவனே. இவங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மேடம். எப்படி தெரியும்? வேலை மேல பழக்கம். அந்த பொண்ணுக்கு எனக்கும் நெருங்கின பழக்கம் உண்டு. எவ்வளவு நாளாடா? நாள் கணக்கா, வருஷ கணக்கா? பாஸ் என்ன வேலைமா? ஹவுஸ் கீப்பிங் தான். ஹவுஸ் கீப்பிங் சூப்பர்வைசர், நான் லேபர் மேடம். பெண்கள் ஏதோ தேட கலவாட. ஒரு லேபர் எப்படி வச்சு வேலை வாங்க அந்த முறையில தான் நாங்க பேசுவோம். அந்த முறையில தான் பேசுவாங்க. ஆனா வீடு எடுத்து குடும்பம் நடத்துறாங்க. ஓஹோ நானா. அவங்க எனக்கு வந்து வேலை மேல பழக்கிறதுனால நாங்க அவங்க அம்மாட்ட பேசுவோம் மேடம். நீங்க உங்களை அவங்க ஹஸ்பண்டோட வீட்டுல பார்த்தேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் போய் மேடம். பச்சை பொய்யாது. ஆமா, அவ ஒரு அரிச்சந்திர, நீ ஒரு சத்தியமா? நான் ஏன் பேச வந்துட்டியா? உங்க இடம் போறா. அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கோ கேளுங்க. ஆதாரம் இருக்கு. என்னது பாரு. நீ போய் எல்லாம் பேசாத. நீ நான் ஒழுங்கா இல்லடா. ஒரு மேரிட் ஹஸ்பண்ட் இருக்கனால நீ ஒழுங்கா? நீ ரொம்ப பத்தினி, ஒருத்தனுக்கு ஒருத்தி. உன் கதையெல்லாம் சொன்னா பண்டவாளம் ஏறிடும். நான் 2 குழந்தை பெத்தேன். அவனுக்கு பெத்த குழந்தை 2. இது பாருங்க மேடம், இதெல்லாம் ராங்கான பிக் क्वेश्चन மேடம். நான் நடப்பு சரியில்லைன்னா 4 பேர் நாக்க பிடிக்கிற மாதிரி தாடி கேட்பாங்க. உனக்கெல்லாம் ரோஷம் வரலாமா? போடி. வணக்கம். உட்காருங்க தம்பி. நீங்க உட்காரமா? நான் உட்கார மாட்டேன். தண்ட சோறுன்னு சொன்னாங்களே, அது நீங்க தானா? இவர்தான். இந்த பொண்ணு ஒரு பழி போடுறாளே, என்ன மேடம்? உங்களுக்கு அவங்களோட அஃபேர் இருக்குன்னு? ஒன்னில மேடம். இது என் கேர்ள் ஃப்ரெண்டு, அது என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ரெண்டு பேரும் அவங்க வாழ்க்கைய பத்தி முடிவெடுக்க இங்க வந்திருக்காங்க. நான் ஒரு சூப்பர் சார். ஒரு இயர் வேலை செய்யறேன் எக்ஸ்பிரஸ் ஃபேமிலில. இவங்க வந்து ஒரு டீம் லீடர். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. பேசுவோம், பழகுவோம், கொள்வேன். வராங்க எனக்கு இந்த மாதிரி. நான் தனியா போறேன் 2 மாசம். கரெக்ட்டா கேக்குறா. அவங்க வீட்டுக்காரங்க என்ன பண்ணா? எதனா பண்ணீங்கன்னு இவங்க 3 பேரும் மருந்து குடிச்சிட்டு என் சாவுக்கு உன் குடும்பம் தான் காரணம்னு எழுதி வச்சிட்டு போயிடுங்க. எல்லாத்தையும் தூக்கி உள்ள போட்டுட்டு அவர் பாவம். விட்டு குத்து பேசுறியா? அறிவில்ல. உனக்கு எப்பவுமே அவன் மேல ஒரு கண்ணுதான். அவதான் ரெடியா இருக்கலாமே. என் சொக்கலுக்கு முண்டை. ஏன்டா போய் பேசினே இருக்க? எப்பயுமே போய் தான் பேசினே இருப்பியா? வாய் தந்தா போய் மட்டும் தான் வருமா? சாவடிச்சிரு உன்னை. இப்படி சொல்லிதான்டா எனக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்க நீ. யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? நான் தான் மேடம் கொடுத்தேன். நீங்க தாங்க. ஏன் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? இல்லனே என் பொண்டாட்டி எய்து விட்டுக்காரனோட ஓடிட்டானே. நான் இவங்க அம்மா வந்து ஒருத்தனை வச்சிருக்காங்க. என்னடா சொன்ன? செருப்பு தைக்க வந்தவள அவ பொண்டாட்டி நான் சொல்றேன். அவன் கூட்டின்னு போயிட்டு கண்டத்துல வேலைக்கு விடுறான். டேய், நாட்டுல அவன் பொண்டாட்டி கூட வாழ ஆசைப்படுங்கடா, அடுத்தவன் பொண்டாட்டி கூடவே வாழ ஆசைப்படுறீங்களேடா. தப்பு பண்ணதான் மேடம். நான் இல்ல சொல்ல. நான் ஒழுக்கம் நான் சொல்ல மாட்டேன். நான் தப்பு பண்ண, நான் இல்ல சொல்ல. எங்க ஊர்ல எல்லாருக்குமே தெரியும். இது ஓன் போர்டுல டீ போடுனே. ஆல் இந்தியா பர்மிட்னே. என்ன அடிச்சு ஹாஸ்பிடல்ல படுத்துட்டாரு மேடம். அட்மிஷன் இருந்தாங்க. எதுக்கு அடிச்சேன்னு கேளுங்க. செல்போன் மாட்டிச்சுனா யாருன்னா போன் பண்ணுது. இதுதான். அப்படி நீ யாராடடி பேசுற? எவனாடடி பேசுற? கைத்து மேலயே 4 போடு போட்டு கேட்டதுக்கு நான் பதில் சொல்றதுனே தெரியாம திருட்டு முடிச்சு நின்னடா. குமார் யாரு? எதுக்கு அடிச்சீங்க? யாரு உங்க யார் எங்க அப்பா பண்ண கல்யாணம்? எங்க அம்மாக்கு 2 வீட்டுக்கார மேடம். எங்க அப்பா 2 பேரா மாமி? அவங்க ஏரியால போய் கேட்டு பாருங்க. இவன் எப்படியோ ஒரு 5வது 7வது இடத்துல இருப்பான். இது வேணா சத்தியம். குழந்தைங்க 2 சத்தியம். எங்க அம்மாக்கு 5 வீட்டுக்காரா? நான் பேர் சொல்றேன். ஏம்மா இந்த ஆளுக்கு நீ 5ஆவதா? ஆமா. அப்ப உனக்கு இந்த ஆளு எத்தனாவது? 7வது.
அவங்க அந்த மாதிரி நடந்திருக்காங்க மேடம். எப்படி இந்த சொர்ணாக்கா சொல்ல பார்த்தீங்களா, அதோட டபுள் பாருங்க மேடம். அவங்க எங்க அம்மா சாப்பாடு என்ன இவ வர்றா? இவ பொம்பளை ரவடியாச்சே. லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேசுவாங்க சகல. நீ பேசுறியா? செருப்பு வேலைக்கு போயிட்டாங்க மேல வேலை உன்னால வெட்டி சொல்றேன் நானு. ரத்தம் செத்த பேடி பயலே, எடுபட்ட பயலே, சிறுக்கிக்கு பிறந்தவனே. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? பெரிய லம்பாடி பொம்பளையா இருப்பா. எனக்கு எதுவுமே போய் பேச பிடிக்காது மேடம். எனக்கு உண்மையாலுமே செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. எனக்கு சொல்றாங்க 40 புருஷன்ட்டு, அது என்னோட விருப்பம். அது ஓஹோ நானா? ஆமாண்டே, நான் உடம்ப தாண்டி விக்கிறேன். அதனால தாண்டி புரோக்கரே புருஷனா வச்சிருக்கா. சரியில்லை மேடம். சரியில்லைன்னா சரியில்லை, வேலை வெட்டிக்கு போக மாட்டான். அம்மா அப்பா சொத்தை எதிர்பார்ப்பாங்க. எங்க அண்ணன் எங்க அண்ணி சாப்பாடு. வெட்டி பயிலா இருக்கு நீங்க. வெட்டி பயலா அப்படித்தான் தெரியுது. என்ன பண்ணது? கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆகுதுமா. ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த பொண்ணு எதிர் வீட்டு பையன் கொண்டு தப்பா நடந்தது. ஒரு வாட்டி 2 வாட்டி இல்ல, நிறைய வாட்டிமா. கண் எதிர்க்க நான் அவன் கைய புடிச்சுன்னு ஓடிச்சு இந்த பொண்ணு. இன்னும் உங்களுக்குள்ள என்ன கனெக்ஷன் இருக்க கூடாது. இவன் சூப்பரேசரு பேச்சுவார்த்தைன்னு சொல்றாங்க. வச்சிருக்கிறான்ட்டு அவங்களுக்குள்ள எந்த கனெக்ஷன்ஸும் இருக்காது. எனக்கு வேணாம் மேடம். இங்க பாரு, காலம் பூரா சக்காலத்தி சண்டை போட என்னால முடியாது. அந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணும். நாங்க போல என்ன பண்ணி செத்துருவோமா ஒரே வாரம். என் வீட்லயே சூசைட் பண்ணிப்பேன். செய்யி இவ்வளவு நாளைக்கு வந்து எங்க உசுர வாங்குறதுக்கு நீ அங்கட்டே போறது மேல. ஒரு பொண்ணு நான் உள்ள விட்டு வெளிய நின்ன மேடம். அந்த நான் தப்பு பண்ண ஒரே காரணத்துக்கோசம் நான் அதெல்லாம் செஞ்சேன் மேடம். ஆரம்பத்திலே உனக்கு அறிவு இருந்திருக்கணும். இப்ப வார்த்தைப்படி என்ன பிரயோஜனம்? நான் விட்டுனா என்ன பண்ணிப்பா? ஓடி குடும்பம் வச்சிருக்கியா? தம்பி 4 வார்த்தை பேசினாலும் நறுக்குன்னு பேசுது. வந்து நான் பேசுறேன். நீ என்ன தெரியுமா? யார் அது? யார் காலையா? நீ உன் காலை நான் வந்துட்டா. நீங்க ரெண்டு பேரும் சொல்றீங்க. என்ன பெரிய நோமாத்திர பேசுறதுக்கு நான் என்னவோ நல்லவளா இருப்பான்னு நினைச்சு இவ்வளவு வெடாச்சியா இருக்கிறாளே. ஒரு வாரம் குழந்தைல இருந்து எனக்கு பால் குடுக்க தெரியாதுன்ட்டு எங்க அம்மா தெரியாதுல, பால் குடுக்கல. இப்படி ஒரு ராட்சசி என் வயித்துல பிறந்தான்னு பெத்த வயிறு பத்திட்டு எரியுது. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. பயங்கரமான கள்ளக்காதலா இருக்கு. என்னடா சொன்ன? செருப்பு தைக்க வந்தவள அவ பொண்டாட்டி நான் சொல்றேன். நல்லா இருக்க மாட்டேனா? கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. இது மேல ஒண்ணே பண்ண முடியாது. அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க. பேசுறத பார்த்தா இங்க உட்கார்ந்து இந்த கேமரா முன்னாடி இங்க உட்கார்ந்து இவ்வளவு கேவலமா பேசிக்கிறீங்க நீங்க. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான்டா பேசுவேன். நீங்க பண்ணறது அட்டகாசத்துல ஆட்டத்துல அந்த புள்ளைங்க வார்த்தைக்கு கெட்டு போறது இல்ல. எல்லாத்தையும் இந்த பிள்ளை மேல வளர்ந்து வைக்கிறீங்க. நீங்க எல்லாம் பிடிச்ச கல்யாணம் பண்ணீங்களா? பிடிக்காம கல்யாணம் பண்ணீங்களா? நீங்க 2 பேரும் ஸ்மார்ட்டா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். ரொம்ப நன்றிமா. நன்றி.